Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல் டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து 4 எக் எடுத்து வச்சிருக்கேன். மைதா, சுகர், ஆயில், அப்புறம் கேக் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃப்ளஃபினஸ் வரும், அந்த ஒரு லைட்னஸ் வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேக் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்சிஃபையர். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். கூட எசன்ஸ் 2 எசன்ஸையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 to 1 minute வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அது கூட இப்போ நான் மைதா ஆட் பண்ணுறேன். மைதா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 minute பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து டவர் பிராண்டோட கேக் ஜெல் யூஸ் பண்ணுறேன். 1/2 tablespoon. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சில்லுன்னு இருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் கலரில் வந்து அந்த பேட்டர் வந்து மாறணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இது வந்து ஒரு 3 to 4 minutes எடுக்கும். நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கலர் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டை வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். 1/4 cup ஆயில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரீஃபைன்டு ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 minute மட்டும் பீட் பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து 7 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ பேட்டரை வந்து ஊற்றிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 degree செல்சியஸ்க்கு 10 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃப்ளாட் பண்ணி விடுங்க. அப்போ அந்த எட்ஜஸ் எல்லாமே அந்த கேக் பேட்டர் போயிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணும். இப்போ பேக் பண்ணலாம். 25 minutes 180 degree செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1 or 2 times வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் கேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மெதுவாக வந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணுங்கள். கேக் வந்து ஃபுல்லாக கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக வந்து பேக்கரியில் சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக, ரொம்ப இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு 3 days to 4 days ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ளஃபியான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் காயத்ரி ராஜோட ப்ரீமிக்ஸஸ் சிக்கன் 65 மசாலா அண்ட் பட்டர் சிக்கன் கிரேவி ப்ரீமிக்ஸ், இது ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.